ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ நாட்டுடைய 50 ஃப்ராங்க்ஸ் கரன்சி நோட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த கரன்சி நோட்டுடைய முன்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஷோவை அப்படிங்கிற ஒரு பெண் முகமூடியும் அதில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 50 எஃப்னும், அதாவது 50 ஃப்ராங்க்குங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அது அடுத்த மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காங்கோ மக்கள் வந்து இந்த ஆற்றில் வந்து மீன் பிடித்து கொள்கிற மாதிரியும் அந்த மீனவர் கிராமத்தில் இருக்கிற மாதிரி இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காங்கோ கரன்சி இது. இந்த காங்கோ நாட்டை பற்றி சொல்லணுன்னாக்கா ஆப்பிரிக்காவுடைய நடுப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு நாடு இது. இது வந்து ஆப்பிரிக்காவுடைய 3வது பெரிய நாடாக இருக்குது. அதாவது இந்த நாட்டுக்கு மேற்கே பார்த்தீங்கன்னாக்கா அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வடக்கே மத்திய ஆப்பிரிக்கா குடியரசான சூடான், உகாண்டா, ருவாண்டா, சாம்பியோ, அங்கோலா, கொங்கோ குடியரசு என அந்த நாடு இருக்குது. கிழக்கே பார்த்தீங்கன்னாக்கா தான்சானியா, தங்கானியாங்கிறது அதில் வந்து அந்த நாட்டுடைய அண்டை நாடாக இருக்குது. இதனுடைய ஆட்சி மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு. இது வந்து 1960ஆம் ஆண்டு 30ஆம் தேதி ஜூனில் தான் வந்து பெல்ஜியம் அரசில் வந்து விடுதலை பெற்றிருக்குது. இதுதான் அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரன்சி நோட் இது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.